ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் ரொம்ப நாளாக என்கிட்ட ஹோம் டூர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நம்ம ஹோம் டூரை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரியே இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு திண்ணை இப்படி தான் இருக்கும். திண்ணையில் தான் நான் வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன். பீரோல் இருக்குது. பக்கத்தில் அழுக்கு கூட இருக்குது. எனக்கு இது சொந்த வீடு இல்லை, வாடகை வீடு. மாதம் 6000 ரூபாய் என் வீட்டுக்கு வாடகை. இதான் திண்ணை. இங்கே தான் வாஷிங் மிஷின் வச்சுருப்பேன் பாருங்கள். வாஷிங் மிஷினில் துணி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி தான் இருக்கும் திண்ணை. அடுத்தது இப்படியே உள்ளார போனோம்னாக்க ஹால் வரும். இதுதான் திண்ணை. நல்லா இருக்குது பாருங்கள். கதவு வெளியில் அப்படியே இதில் நேராக உள்ளார போனோம்னாக்க ஹால் வரும். ஹால் நல்லா பெருசாக இருக்கும். இதுதான் ஹாலு. அந்த சைடு ஒரு ரூமு, இந்த சைடு ஒரு ரூம் இருக்கும். ஒரு ஹாலு, 2 ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு திண்ணை. இதான் நம்ம வீடு. ஹால் பாருங்கள். இப்போ ஹாலில் தான் டிவி வச்சுருக்கேன். வீட்டுக்குள்ளே தான் ரெஸ்ட் ரூமும் இருக்கும். ஹாலில் அட்டாச் ஆகிருக்கும் ரெஸ்ட் ரூம். இதுதான் ஹாலு. இந்த ஹாலு நல்லா பெருசாக இருக்கா? பெருசாக இருக்குங்க. என் வீடு இப்படி தான் இருக்கும். அடுத்தது அது ஒரு ரூமு, இது ஒரு ரூமு. இந்த ரூமை பார்க்கலாமா? இந்த ரூம் இப்படி தான் இருக்கும். இது சின்ன ரூமு, கொஞ்சம் சின்னமாக இருக்கும். அதனால் இதில் சும்மா ட்ரெஸ்ஸு மட்டும் வச்சுக்கிருவேன். ட்ரெஸ்ஸு ஏதாவது பழைய ஜாமான் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ரூமில் வச்சுக்கிருவேன். நம்ம இன்னொரு ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூமில் தான் நாங்கள் எல்லோரும் தூங்குவோம். அதில் ஏசி போட்டு வச்சுட்டு அதில் தான் தூங்குவோம். அப்படி இந்த ஹால்லேருந்து அங்கிட்டு போனால் தான் நாங்கள் இருக்கிற ரூம். இந்த ரூமில் தான் எல்லாருமே தூங்குவோம். இந்த ரூமில் தான் கைஸ் 2 பேர் இறந்து போயிட்டாங்களாம் இந்த வீட்டில். ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் தூக்கு போட்டுட்டு இறந்துட்டாங்களாம். லோன் வாங்கியிருந்தாங்களாம், கடன் கட்ட முடியலையாம். அதனால் இறந்துட்டாங்களாம். ரொம்ப நாள் இந்த வீட்டுக்கு யாருமே வரலை. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒன்றும் தெரியலை. நாங்கள் நல்லா தான் இருக்கோம். எங்களுக்கு பேய் பிசாசுலாம் ஒன்றுமே தெரியலை. எங்களுக்கு பயப்படவும் மாட்டோம். நாங்கள் அவ்வளோதான். இங்கே தான் நம்ம தூங்குவோம். மேலே ஏசி போட்டிருக்கோம். நான், தம்பி, அக்கா, பையன் 3 பேர் தான் வீட்டில். இங்கே தான் தூங்குவோம். எங்கள் அக்கா வந்தாலும் இங்கே தான் தூங்குவோம். யார் வந்தாலும் இங்கே தான் தூங்குவோம். இந்த ரூமை விட்டு யாரும் வெளியில் போக மாட்டோம். இப்போ அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அக்காவுக்கு ட்வின்ஸு. அதனால் பேக் பண்ணுறதுக்காண்டி இந்த கிட்டு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணணும்ல, அதனால் அடுத்த மாதம் டெலிவரி. ஸோ அதனால் எடுத்து வச்சுருக்கோம். அப்படியே ஹால்லேருந்து வெளியில் வந்தால் கிச்சன். ரெஸ்ட் ரூம் ஹால்லே இருக்கும். கிச்சன் ஹால் தாண்டி போகணும். இதான் நம்ம ரெஸ்ட் ரூம்.
ரெஸ்ட் ரூமில் மேலே வந்து சோலார் லைட்டு போட்டு வச்சுருக்கோம். அதனால் எல்லா நேரமும் லைட் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வந்தால் அந்த சைடு வந்து கிச்சன் இருக்கும் கைஸ். கிச்சன் பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு தான் இப்போ டேமேஜாக இருக்குது. அதனால் ஃப்ரிட்ஜு மட்டும் ஒன்று வாங்கணும். இப்போயும் ஃப்ரிட்ஜு நல்லா தான் ஓடிட்டுருக்கு. இது வீணாக போனதுக்கப்புறம் வேறு ஃப்ரிட்ஜு வாங்கிக்கலான் இருக்கோம். இது வந்து டிவி ஹாலில் இங்கே கூட தான் டிவி செட் பண்ணி வச்சுருக்கோம். டிவி பார்க்க மாட்டோம் யாருமே. அதனால் கனெக்ஷன்லாம் கலட்டி போய் கிடக்கு. கனெக்ஷன் கொடுத்தா தான் டிவி பார்க்கணும். வீட்டில் யாரும் டிவி பார்க்காதனால டிவி வேஸ்ட்டாக அப்படியே இருக்குது. இது வந்து ஃப்ரிட்ஜு. இது வந்து இதுதான் கிச்சன். கிச்சன் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். இங்கே வந்து சமையலுக்கு தேவையான ஜாமான்லாம் இந்த 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 இதில் வச்சுக்கிறோம், இந்த கபோர்டில். இந்த சைடு வந்து கிச்சன் இருக்குது. சமைக்கிறது நானும் தம்பியும் மட்டும்தானே, 3 பேர் தானே. அதனால் சிலிண்ட்ரு வாங்குறதே இல்லை நான். கரண்ட் அடுப்புலேயே தான் 3 பேருக்கு தானே சமைக்கிறோன்னு கரண்ட் அடுப்புலேயே சமைச்சிட்டு கரண்ட் அடுப்புலேயே எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். சிலிண்ட்ரு வாங்கி 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் வாங்கலை. இதுதான் நம்ம வீடு. அவ்வளோதான். இவ்வளோ பெருசாக தான் இருக்கும். 5500 ரூபாய்க்கு ஒர்த்து தான் இந்த வீடு. ஸோ நல்லா தான் இருக்குது. ஃப்ரிட்ஜு தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பழைய ஃப்ரிட்ஜு நல்லா கொஞ்சம் கேவலமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க. வேறு ஃப்ரிட்ஜு வாங்கணும். அவ்வளோதான். இதான் நம்ம வீடு. இப்போ அப்படியே வெளியில் போனீங்கன்னா வெளியில் இது இங்கே வந்து அடுப்பு வச்சும் எரிச்சிக்கிடலாம். ஆச்சு நிறையா பேர் இருந்தோம்னாக்கா வெளியில் வச்சு சமைச்சிக்கிடுவேன். வெளியில் அடுப்பு வச்சுருப்பேன். இங்கே பாருங்கள் இருக்கா அடுப்பு. அதையும் பக்ரீத் வரனால க்ளீன் பண்ணி எல்லா குப்பையும் அள்ளி வச்சுருக்கேன். அங்கனக்குள்ளே தான் அடுப்பு வச்சு சமைச்சிக்கிடுவேன். என்னோடய விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.